சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டேர்ம் 3ல் இருக்க யூனிட் 4 தென்னிந்திய அரசுகள். கீழ்காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார்? காஞ்சிபுரத்தில் இருக்க வைகுண்ட பெருமாள் கோவிலை பிற்கால பல்லவ மன்னனான 2ஆம் நந்திவர்மன் தான் கட்டியிருப்பார். கீழ்காண்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இந்த முதலாம் மகேந்திரவர்மனை சித்திரக்கார புலி, அது மாதிரி சங்கீரண ஜதி இதெல்லாம் சொல்லி, அது மாதிரி மத்தவிலாசன், விசித்திர சித்தன், குணபாரன் அப்படின்னு சொல்லி நிறைய பட்டங்கள் இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அது மாதிரி இவரோட மகனான முதலாம் நரசிம்மவர்மனை மாமல்லன், வாதாபி கொண்டான் அப்படின்லாம் சொல்லி அழைப்பாங்க. கீழ்காண்பனவற்றுள் 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐகோல். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கர்நாடகா மாநிலத்தில் பாகல்கோட் அப்படின்ற இடத்துல இருக்குது. கூற்று 1. பாறை குடைவரை கோவிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. கூற்று 2. காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். இதுவும் சரி. இந்த காஞ்சிபுரத்தில் இருக்க வைகுண்ட பெருமாள் கோவில், இந்த கைலாசநாதர் கோவில், அது மாதிரி மாமல்லபுரத்தில் இருக்க அந்த கோவில், இது எல்லாமே பல்லவர் காலத்தில் கட்டின கோவில்கள் தான். பல்லவ அரசினை பற்றிய கூற்றுகளை சிந்திக்கவும். கூற்று 1. இவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்கள் செழித்தோங்கின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. நாயன்மார்களால் எழுதப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் எழுதப்பட்ட இந்த 4000 திவ்ய பிரபந்தம் இது எல்லாமே பல்லவரோட ஆட்சி காலத்தில் தான் செழித்தோங்கியிருக்கும். கூற்று 2. முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. ராஷ்டிரகூட வம்சம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றில் எவை சரியான கூற்றென்று கண்டறியவும். இவ்வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்க்கர்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. அமோகவர்ஷர் கவிமார்ஜகத்தை எழுதினார் கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டினார் கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. எல்லோரா குன்றில் 30 குடைவரை கோவில்கள் இருக்கும். அதில் கிருஷ்ணர் கட்டிய கைலாசநாதர் கோவிலும் ஒன்று. கீழ்காண்பனவற்றுள் எது சரியான இணையல்லன்னு கேட்டிருக்காங்க. எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூடர்கள் காலகட்டத்தில் தான் கட்டியிருப்பாங்க. மாமல்லபுரம் அதே மாதிரி முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் கட்டியிருப்பாங்க. எலிபெண்டா குகைகள் அசோகர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. எலிபெண்டா குகைகளும் யாரோட காலத்தில் கட்டியிருப்பாங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் தான் கட்டியிருப்பாங்க. பட்டடக்கல் இது சாளுக்கியர்கள் காலத்தில் கட்டியிருப்பாங்க. அப்போ சரி இல்லாத இணை எதுன்னு பார்த்தோன்னா இதுதான். தவறான இணையை கண்டறிவோம். தந்தின் அப்படின்றவர் எழுதின நூல் தான் தசகுமார சரிதம். இவர் தந்தின் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் இருந்திருப்பார். இவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர். இவரோட அவையில் இருந்த ஒரு சமஸ்கிருத அறிஞர். வாத்ஸ்யாயர் அப்படின்றவர் எழுதின நூல் என்னன்னு பார்த்தோன்னா நியாய பாஷா அப்படின்ற நூல் தான் அவர் எழுதியிருப்பார். இவர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தவர் இந்த வாத்ஸ்யாயர் அப்படின்றவர். ஆனால் இந்த பாரத வெண்பா நூல் அதை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் இருந்த பெருந்தேவனார் தான் மகாபாரதத்தை பாரத வெண்பா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் தமிழில். பாரவி அப்படின்றவர் என்ன நூல் எழுதினார்னா கிரதார்ஜினியம் அப்படின்ற நூல் தான் அவர் எழுதியிருப்பார். அது மாதிரி அமோகவர்ஷர் கன்னட மொழியில் எழுதின கவிராஜ மார்க்கம் அப்படின்ற நூல் தான். இப்போ தவறானது இது. டேஷ் ஹர்ஷவர்த்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் புலிகேசி தான் தோற்கடிச்சிருப்பார். இதை பற்றி தான் நம்ம கைக்கோள் கல்வெட்டு குறிப்பிட்டிருக்கோம். டேஸ் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டி கொண்டான்னு கேட்டிருக்காங்க. முதலாம் நரசிம்மவர்மன் தான் 2ஆம் புலிகேசியை கொன்று வாதாபியை கைப்பற்றியிருப்பார். அதனால தான் வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி பட்டம் சூட்டியிருப்பாங்க. முதல் ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் டேஸ் ஆவார்.
ரவிகீர்த்தி அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருப்பார். இவர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர். டேஸ் முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி ஆவார்னு கேட்டிருக்காங்க. பரஞ்சோதி தான் வந்து இந்த பல்லவ படைக்கு வந்துட்டு வாதாபி படையெடுப்பில் வந்து பல்லவர்களோட படைக்கு வந்து தளபதியாக இருந்திருப்பார். டேஸ் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்துகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. குடுமியான்மலை, திருமயம் அப்படின்ற இந்த இரு கல்வெட்டில் தான் வந்துட்டு அவங்களோட பல்லவர் காலத்தோட இசையை வந்து நம்ம அறிஞ்சுக்கலாம். பொறுத்துக, பல்லவர் வந்து காஞ்சியில் வந்து தலைநகராக கொண்டு இது பண்ணியிருப்பாங்க. கீழை சாளுக்கியர் வந்து வெங்கி அப்படின்ற இடத்த வந்து தலைநகராக கொண்டு பண்ணியிருப்பாங்க. மேலை சாளுக்கியர் வந்து கல்யாணி அப்படின்ற இடத்த தலைநகராக கொண்டிருப்பாங்க. ராஷ்டிரகூடர் வந்து மான்யகேட்டா அப்படின்ற இடத்த வந்து தலைநகராக கொண்டிருப்பாங்க. சரியா தவறா? புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவன் கொடுத்துருக்காங்க. இது சரி. ராஷ்டிரகூட வம்சத்தின் தலை சிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. இரண்டாம் புலிகேசி வந்து சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். அப்போ ராஷ்டிரகூட வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னு பார்த்தோம்னா அமோகவர்ஷர் தான் வந்துட்டு இருந்திருப்பார். மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக கொடுத்துருக்காங்க. இது சரி. எப்போ அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1984 அறிவிச்சிருப்பாங்க. தேவாரம் ஆழ்வார்களால் இயற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. தேவாரம் வந்து நாயன்மார்களால் தான் வந்துட்டு இயற்றப்பட்டிருக்கும். ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது எதுன்னு பார்த்தோன்னா 4000 திவ்ய பிரபந்தம் தான் வந்து ஆழ்வார்களால் இயற்றப்பட்டிருக்கும். விருப்பாக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டதாகவும் கொடுத்துருக்காங்க. இது சரி. யாரோட காலத்தில் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சாளுக்கியர்களோட ஆட்சியில் தான் கட்டியிருப்பாங்க. பல்லவர் காலத்து கட்டுமான கோவில்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. கைலாசநாதர் கோவில், வைகுண்ட பெருமாள் கோவில், இது எல்லாமே வந்துட்டு பல்லவர் காலத்து கட்டுமான கோவில்களில் ஒன்று தான். சாளுக்கியர் காலத்தில் வளர்ச்சி பெற்ற புதிய கட்டடக்கலை பாணியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெசரா அப்படின்ற பாணியில் தான் வந்து கட்டியிருப்பாங்க. ஐகோல் கல்வெட்டு கூறுவது என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஹர்ஷவர்த்தனரை வந்து வென்றதை பற்றி இரண்டாம் புலிகேசி அவரோட கல்வெட்டு தான் வந்து ஐகோல் கல்வெட்டு. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதலாம் கிருஷ்ணர் அப்படின்றவர் தான் வந்து கட்டியிருப்பார். மாமல்லனின் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ள சிறு மண்டபத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. திருமூர்த்தி மண்டபம், அது மாதிரி வராகர் மண்டபம், இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட பாணியில் கட்டியிருப்பாங்க. சாளுக்கியரின் கட்டுமான கோவில்கள் எங்குள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐகோல், வாதாபி, அதுக்கப்புறம் பட்டடக்கல், இந்த இடத்துல எல்லாம் வந்து சாளுக்கியர்களோட கட்டடக்கலையை பார்க்கலாம். பல்லவர் காலத்தில் பக்தி மார்க்கத்தை பூதித்த இரு சைவ வைணவ துறவியரின் பெயர்களை குறிப்பிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தான் வந்துட்டு போதிச்சிருப்பாங்க. ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தந்தி துர்க்கர் அப்படின்றவர் தான் வந்து நிறுவியிருப்பார். முதலாம் நரசிம்மவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மாமல்லனும் வாதாபி கொண்டான் அப்படின்றதும் அவர் சூட்டிக்கொண்ட பட்டங்களாகும்.